ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சபார்டினேட் வெர்சஸ் சுப்பீரியர். ஸோ இந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், அதாவது உங்க கொலீக் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத தாண்டி உங்களோட சுப்பீரியர் கூட உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகுது அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா சுப்பீரியர் அப்படிங்கிறவர் உங்களை வேலை வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த வேலை வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாலோ பணி அழுத்தம் காரணமாவோ உங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகலாம். இன்னொரு பாயிண்ட் இதுல நுட்பமா என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த சுப்பீரியர் வெர்சஸ் சபார்டினேட் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உண்மையா இருக்கா, இல்ல உங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க நுட்பமா செக் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது பல சமயங்கள்ல உங்களை அதிகமா வேலை வாங்குறதுக்கும் ஒரு மன உளைச்சலை கிரியேட் பண்றதுக்கும் இல்ல அதையும் தாண்டி எக்ஸ்ட்ரீமா செக்ஷுவலா அபியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இங்க அதிகம் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிக்கணும். அதனால உங்க கொலீக் கூட வர ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத தாண்டி இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க எதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சுப்பீரியர் வெர்சஸ் சபார்டினேட் ரிலேஷன்ஷிப்ல தான்.